வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலோட வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் லவ் பற்றின ஒரு டாபிக்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காதலில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, உண்மையான அன்பு இருந்தால் முக்கியத்துவம் என்பது உங்களுக்காக தான் அதிக அளவில் இருக்கும். மற்றவர்களை விட ஆண்களும் சரி பெண்களும் சரி லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களோட மனசில் உண்மையான அன்பு உங்கள் மேலே இருந்துச்சுன்னா எந்த டைம் ஆனாலும் எப்போனாலும் சரி உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகளவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் லைஃப்பில் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க, எனக்கு அன்பு அதிகளோட காமிக்க மாட்டாங்கன்ற ஒரு சில எண்ணங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. பட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆணுக்கு உங்கள் மேலே அதிகப்படியான காதல் பாசம் இருந்துச்சுன்னா ஷூராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆண் எந்த நேரத்துலையும் எப்போதும் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது எவ்வளோ நாளானாலும் சரி, எந்த வருஷங்கள் ஆனாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டண்டாக இருந்தால் முக்கியத்துவம் இருக்கும். ஒரு ஆண் செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு அதிக அளவில் தொந்தரவாக இருக்கிறது என்றால் அந்த ஆண் உங்கள் மீது அதிகப்படியான அன்பை வைத்திருக்கார்கள் என்ற அர்த்தம். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்பில் லவ் அப்படின்றது இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் செய்யக்கூடிய விஷயங்கள் தொந்தரவாக இருக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு எவ்வாறு கஷ்டமாக இருக்கும், ஒரு சில நபர்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கும், ஒரு சில நபர்களுக்கு கோபமாகவே இருக்கும். பட் உங்கள் லைஃப்பில் தொந்தரவாக இருக்கிறதுனாலே ஷூராக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்கள் மேலே அதிகமான பாசத்தை காமிக்காங்க. அந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் இந்த தொந்தரவு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இது தவறு, இது செய்யாத, இது செய்தால் இப்படி இருக்கணும் என்று ஏதாவது அதிக அளவில் கூறினார்கள் என்றால் அந்த ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு பாசம் இருக்கிறது என்ற அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்பில் நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு இதை செஞ்சால் இப்படி இருக்கும், இதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. காரணம் நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை நம்ம நல்லா சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக. பட் எல்லாரும் அப்படி சொல்லிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்ககிட்ட வந்து இதை இப்படி பண்ணணும், இது இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கனாலே அது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் தான். பட் நிறைய நபர்கள் அதை சரியாக முறையில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா அவங்கள ஹிட் பண்ணுற மாதிரி, காயப்படுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ரொம்ப மனவுடைய வைக்கிறாங்க. நீங்கள் விரும்பும் ஆணுக்கு ஒரு சில நபர்கள் மீது அன்பு இருக்கும். அதை நபர்களை பற்றி உங்களிடம் குறை கூறுவார்கள் என்றால் கண்டிப்பாக உங்களை பற்றியும் அவர்களிடம் குறை கூறுவார்கள். உங்கள் மீது உண்மையான அன்பு வைக்க மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஆண் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பற்றி, இல்லை அவங்களோட இருக்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸை பற்றி எல்லாம் குறை சொல்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட வந்து மற்றவங்கள பற்றி குறை சொல்கிற மாதிரி உங்களை பற்றி அவங்க மற்றவங்கள்ட்ட போய் குறை சொல்லுவாங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது கரெக்ட் தான் பாப்பா, அப்படி தான் பண்ணுவோம், அவள் ஒரு லூஸு, ஒரு சைக்கோ, அவளெல்லாம் புரிஞ்சு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லுவாங்க. நீ நல்லா பண்ண கிடையாதுன்ற ஒரு விஷயத்த கூட ஒரு சில ஆண்கள் முன் வச்சிருவாங்க லவ் பண்ணுற டைமில் இருந்தாலும் கூட. நீங்கள் விரும்பும் ஆணுடைய தேவைக்காக மற்ற நபர்கள் பொய் கூறி அதை பெறுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுது உங்களிடம் பொய் கூறி அதை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட போய் சொல்லி ஒரு ஆண் அவனுக்கு தேவையான விஷயத்தை நிறைவேற்றி கொள்றான்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆண் மற்றவங்க லைஃப்பில் தேவைப்படும் போது பொய் கூறும்போது உங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கும் போது உங்ககிட்டையும் பொய் கூற தான் செய்வாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே பொய்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது, அது ஃபுல்லாக எண்டிங்க்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட்லி பொய் கூறதை அவாய்ட் பண்ணுங்கள், அது உங்கள் லைஃப்க்கு பெட்டராக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா, பபாய்.